ராசிகளுக்கு பின்னாடியும் பல உயிரினங்களும் விலங்குகளும் மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். என்னடா இது விலங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மைங்க, மேஷத்துல இருந்து மீன ராசி வரைக்கும் பல உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களும் மறைஞ்சிருக்கு. அதை பத்தின சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ ரொம்ப சீக்ரெட்டா சொல்ல வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஜோதிடத்தை பத்தி நிறைய தகவல்களை நான் ஷேர் பண்றேன். நிறைய ஜோதிடம் ரிலேட்டடான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிகினர்ஸா இருக்கீங்க, ஜோதிடம் கத்துக்கணுன்ற ஆர்வம் இருக்குன்னா கரெக்டான சேனலுக்குள்ள தான் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பின்னாடி மறைக்கப்பட்ட விலங்குகள் அண்ட் உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். முதல்ல மேஷராசி. மேஷராசியை நீங்க எடுத்தோம் அப்படின்னா அதோடைய விலங்கு எதுவா வருது, எதை கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தா ஆடை வந்து அதோட விலங்கா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், மேஷராசி மேஷ லக்னமா இருக்கவங்க ஆடை வந்து விலங்கினமா கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த அர்த்தமா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ரிஷபமா வருது அப்படின்னா அதற்கு பின்னாடி காளைய கொடுத்துருக்காங்க. ஸோ காளைய வந்து ரிஷபத்துக்கு சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. மிதுன ராசிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வீணையை பிடித்த பெண், கதை ஏந்திய ஆண். அது என்னப்பா இது, வீணையை பிடித்த பெண், இதுக்கு வந்து விலங்குகள் வந்துச்சு, ஓகே. இதுக்கு என்ன வீணையை பிடித்த பெண், அது என்ன கதை ஏந்திய ஆண்னா? வீணை பிடித்த பெண்ணா என்னது? ஏதோ ஒரு வாசிக்கிறாங்கல்ல, வீணை வாசிக்கிறாங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஆர்டிஸ்டை குறிக்குது. கதை ஏந்திய ஆண்னா இந்த மிதுனம் வந்து ஹண்டரை குறிக்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர், ஹண்டர், அதாவது இரண்டு முகங்கள். நீங்க பார்த்துருப்பீங்க, மிதுன ராசியோட சிம்பிள் தெரியும், இரண்டு முகமும் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று வந்து ஆர்டிஸ்ட், இன்னொன்று வந்து ஹண்டர், வேட்டையன். ஓகே. கடகத்தோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கடல்வாழ் உயிரினம், நண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நண்டு என்ன பண்ணும் நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். கடகராசி கடக லக்னக்காரங்க இது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சிம்பிள் வந்து நண்டா கொடுத்துருக்காங்க. அது என்ன நண்டு என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். சிம்மம் சிங்கிளாதான்டா வருவேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அது சிங்கம் தாங்க. ஏன்னா சிம்மத்துக்கு சிம்பிள் வந்து சிங்கம், லயன், காட்டுக்கு ராஜா. இவங்க வீட்டுக்கு ராஜா, எல்லா இடத்துலையுமே இவங்க தாங்க ராஜா, தனியாகவே இருப்பாங்க. சிம்மம் த மோஸ்ட் இண்டிபெண்ட் சைன்னா அது வந்து இந்த 12 ராசிகள்லயே வந்து சிம்மம் தான், ஓகேவா? அதிகப்படியான அந்த மெஜஸ்டிக், அந்த ஒரு கௌரவம், அந்த ஒரு அங்கீகாரம். ஏன்னா சிங்கம் தானேங்க காட்டுக்கு ராஜா, அந்த கௌரவமும் அங்கீகாரமும் தனியாக கிடைக்கும் இல்லையா? ஸோ சிங்கத்துக்கு. ஸோ அதே மாதிரி தான் மனுஷனுக்குள்ளேயும் இது இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒரு கேரக்டர், சிங்கம் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து ஒளிஞ்சிருக்கும். கன்னிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கன்னிப்பெண். அந்த கன்னிப்பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெல்கதிர். அந்த நெல்கதிரை எடுத்துட்டு வராங்க, சரிங்களா? எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து எப்படி வராங்கன்னா ஒரு கையில விளக்கும், தலைமையில வந்து இந்த நெல் பயிரையும் எடுத்துட்டு வராங்க. எப்படி வராங்கன்னா இருட்டுல வந்து வராங்க அப்படின்ற மாதிரி வந்து கன்னிக்கு வந்து அந்த ஒரு சிம்பிள், பெண் சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருப்பாங்க அது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடம் என்பது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, புரியுதுங்களா? ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்கன்னா சும்மா கொடுக்கல, ஏதோ ஒரு காரணமா தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப கன்னிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்கன்னா என்னவா இருக்கும் அதை நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் துலாமுக்கு தெராசுங்க. தெராசு எங்க இருக்கும்? மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கும், வியாபார இடத்துல இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வியாபாரம் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து துலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தெராசு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி ஹைகோர்ட், அங்கேயுமே வந்து நீங்கள் வந்து தெராசை பார்ப்பீங்க. மார்க்கெட் பிளேஸ்ல நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும், புரியுதா? ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ராசி எதுன்னு நம்ம பார்த்தோம்னா 12 ராசிகளில் வந்து தெராசு இருக்கக்கூடிய இந்த துலாம் தான் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, பிஸ்னஸ் அனாலிஸ்ட். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணுறது,
அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வருதுன்னா அதை நெகோஷியேட் பண்ணி எப்படி வாங்குறது திறமையா, அந்த திறமை சாடுக நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் தராசு. விருட்சகம் தேல், தேல் கொட்டும்ல, தேல்னாலே கொட்டும். அப்ப நீங்க விருட்சகத்தை சீண்டுனீங்கன்னா கொட்டும் அப்படின்றது தான், தேல் கொட்டும். ஸோ விருட்சகத்தோட சிம்பிள் தேல். தனுசு, தனுசு வந்து இந்த 12 ராசிகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண், அதாவது உடம்புல வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஆண், ஓகேவா, இடுப்புக்கு கீழே வந்து மானோட உடம்ப கொடுத்துருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம், இடுப்புக்கு மேல வரைக்கும் ஆணோட அந்த உருவத்தை கொடுத்துட்டு, அதாவது வில்லேந்திய ஆண், ஓகேவா, சாதாரண ஆண் கூட அது வில்ல வந்து கையில புடிச்சுக்கிட்டு உடம்பு கீழே வந்து மானை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இலக்க நோக்கி வந்து தனுசு நகருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்ப தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்கெல்லாம் எப்படின்னா கோல் அச்சீவர்னு சொல்லலாம், கோல் ஓரியன்ட் பர்சன். ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கை கண்டிப்பா வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பராக்கிரமத்தை படைச்சவங்க வந்து தனுசு ராசி. ஏன்னா அது வந்து நெருப்பு, எல்லாருக்கும் தெரியும். மேஷம் நெருப்பு, சிம்மம் நெருப்பு, தனுசு நெருப்பு. அப்ப இலக்க அடையக்கூடியவர்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கோல் அச்சீவ் பண்ணியே தீரும். அதனாலதான் கையில வந்து அந்த ஒரு ஏரோஸ் இருக்கும் கையில. ஸோ அவங்க எதை ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. மகரம் முதலை, அப்ப தண்ணியில இருக்கக்கூடிய முதலைய கொடுத்துருக்காங்கங்க மகரத்துக்கு. எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா மகரத்துக்கு எதுக்குப்பா முதலைய கொடுத்தாங்க? மகரம் வந்து சனியோட வீடாச்சே. அவரை மந்தன்னு சொல்றாங்க, தாமதப்படுத்துறாருன்னு சொல்றாங்க, மெதுவாத்தான் நகருவேன்னு சொல்றாங்க, எவ்வளவோ சொல்றாங்க. அவருக்கு போய் ஏன் முதலைய கொடுத்தாங்க? யோசிங்க. இப்போ ஒரு முதலையோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ளதான் இருக்கு இல்லையா? இப்ப வந்து அது எப்படி முதலையோட குணாதிசயம் இருக்கும்னா, இப்ப வந்து அது வேட்டையாட போகுது, சாப்பிட போகுதுன்னா முதல்ல வந்து இந்த சிங்கம் மாதிரியோ புலி மாதிரியோ போய் எடுத்த உடனே போய் வந்து இலக்க நோக்கி அடிச்சு அதை இது பண்ணாது. அந்த இலக்கு நம்ம கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்லோவா இருந்து, பேஷண்டா இருந்து, காமா இருந்து, சைலண்டா இருந்து, இலக்கு வந்ததுக்கு அப்புறம் லபக்குன்னு ஒரு பிடி பிடிக்கும்ல. ஸோ அதுதாங்க முதல்ல அந்த பேஷன்ஸ். நான் சொல்றேன்ல, அந்த பொறுமை, அந்த நிதானம். எதுக்கு வந்து மகரத்துல வருது, எதுக்கு முதலைய கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பொறுமை, அமைதி, நிதானம். அது முதலைக்கு இருக்கு அப்படின்றதுனால முதலைய கொண்டு வந்து மகரத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கும்பம், குடத்துடன் ஆண். கும்பத்தோட சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆண் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பாரு, பின்னாடி வந்து குடத்தை வச்சுக்கிட்டு இருப்பாரு, அதாவது ஷோல்டர்ஸ்ல குடம் இருக்கும். ஏன் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அந்த குடம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கா, புதையல் இருக்கா, இல்ல சாப்பாடு இருக்கா, என்ன இருக்கு? ஒரே சஸ்பென்ஸா இருக்குல்ல, என்ன இருக்கும்? சீக்ரெட்டா ஏதோ இருக்குல்ல கும்பத்துக்கிட்ட. ஆமா, கும்பமே ஒரு சீக்ரெட்டான ஒரு சைன் தாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விருட்சகம் தான் ரகசியத்தை, புதையல், அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, ரகசியமா மெயின்டைன் பண்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கும்பம் ரொம்ப ரொம்ப ரகசியமானவங்க. அவங்க அதுக்கு தான் அந்த சிம்பிள் வந்து குடத்துடன் அந்த ஆண் வந்து இருக்க மாதிரி. அந்த குடத்துல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த கும்பராசி கும்ப லக்னங்கள்ல என்ன இருக்குன்றது நம்மளால அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கும்பராசி கும்ப லக்னக்காரங்க பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எதுக்காக உங்களுக்கு குடத்துடன் இருக்கக்கூடிய அந்த ஆண் சிம்பிளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மீனம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். மீனம்னு சொன்னாலே இந்த பேர்லயே இருக்குங்க, மீன்கள். 2 மீன்கள் வெவ்வேறு டைரக்ஷன்ல வந்து குறிக்கக்கூடிய 2 மீன்கள். அதாவது ஒரு டைரக்ஷன் லெஃப்ட்ல ரைட்டு. ஏன்னாப்பா 2 மீனும் ஒரே டைரக்ஷன்ல போட வேண்டியதானே, அது என்ன வெவ்வேறு டைரக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு மீன ராசி 12வது ராசியா வருது. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மீன் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷனுடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். ஓகேவா? ஸோ இந்த பூமியில இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வந்து ஒரு பக்கம் இருக்க மீன்கள் குறிக்குது, இன்னொரு பக்கம் இருக்க மீன்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை குறிக்குது, ஆன்மீகம், கடவுள் சிந்தனை, ஞானம், அந்த மாதிரி. ஸோ மீனராசியில பிறக்கிறவங்க இல்ல மீன லக்னங்கள்ல பிறக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள ரொம்ப இறங்குறதுக்கு காரணம் இதுதான். அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி வாழணும், புரியுதுங்களா? மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயும் பேலன்ஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் பேலன்ஸ் பண்ணணும். அதனால தான் 2 மீன்களை வெவ்வேறு டைரக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2த்தையுமே பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ராசிக்கும்
ஒவ்வொரு வகையான வந்து விலங்குகள், உயிரற்ற பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்து ரொம்ப ஆச்சரியமும் நம்மளே வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த 12 ராசிகளுக்கு உண்டான சிம்பிள்ஸ் அண்ட் விலங்குகள் அண்ட் உயிரற்ற பொருட்கள். அதுக்கப்புறம் 12 ராசிகள்ல உடல் உறுப்போட சம்மந்தப்படும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம், அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு இருக்கோன்றதுனால நான் பேசிக்ஸ்லேருந்து போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஷத்துக்கு தலைப்பகுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ராசிகள் இருக்குது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உறுப்பு இருக்கு. இப்போ மேஷ ராசி நீங்க எடுத்தீங்கன்னா என்ன வரும்? தலைப்பகுதி. ரிஷப ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா முகம். மிதுன ராசி தோள்பட்டை, கழுத்து. ஓகேவா? தோள்பட்டை கழுத்துக்கு கீழே என்ன இருக்கு? மார்பகம். அது வந்து கடகராசி, கடகத்துல வரும். மார்பகத்துக்கு கீழே என்ன இருக்கு? மேல் வயிறு, சிம்மம். அடிவயிறு, மேல் வயிறுக்கு கீழே என்ன? அடிவயிறு. அது வந்து கண்ணியை வந்து குறிப்பிடுது. துலாம வந்து இடை. ஓகேங்களா? ஸோ இடைகளை குறிக்குது. விருட்சகம் என்ன குறிக்குது? கேள்விக்குறி போட்டு வச்சிருக்கேனே நான். என்ன குறிக்குது? எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியுமா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்லுங்க. நான் வந்து கேள்விக்குறி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இடைக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பு வந்து விருட்சகம் வந்து குறிக்குது. ரொம்ப சீக்ரெட் இல்லையா? ஸோ விருட்சகத்துல இருக்கவங்க இல்லை யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடைப்பகுதி, தொடைப்பகுதி குறிக்கிறது தனுசு. தொடைக்கு கீழே இருக்கக்கூடியது முழங்கால குறிக்கிறது மகரம். முழங்காலுக்கு கீழே இருக்கிறது கணுக்கால், கும்பம் குறிக்குது. கணுக்காலுக்கு கீழே கடைசியா பாதங்கள், 2 பாதங்களையுமே மீனராசி குறிக்கிறது. ஸோ 12 ராசிகள் வந்து மனுஷனுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் குறிக்குது. ரொம்ப அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? அஸ்ட்ராலஜி வந்து சூப்பருங்க. இதை வந்து நீங்க கத்துக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும் நாளுக்கு நாள். ஸோ நிறைய நான் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லெசன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. இந்த விருட்சக ராசி எதை குறிக்குதுன்னு சொல்லுங்க. இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அஸ்ட்ராலஜி விஷயங்களை நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா நான் ஷேர் பண்றேன்.